வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை நைவேத்தியம் கோதுமை ரவை பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 125 ml கப்பால் 1 கப் சம்பா கோதுமை ரவை, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் தனித்தனியாக வெறும் வாணலியில் மிதமான தீயில் பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரவையை வறுத்த உடனே சூடாக இருக்கும்போதே வறுத்த பாசிப்பருப்பு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா சூடாக இருக்கும்போதே நெய் சேர்த்து கலந்தீங்கன்னா தான் நெய் நல்லா கோட்டாக இருக்கும். வேக வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, வாசனையாகவும் இருக்கும், பொங்கி வழியாது, நல்லா சாஃப்டாகவும் வேகும். வறுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கோதுமை ரவை எடுத்த கப்பால் 5 கப் தண்ணி சேர்த்து தட்டு வச்சு மூடி குக்கருக்குள்ளே வச்சு 5 விசிலுக்கு வேக விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய்யில் உடச்ச 7-8 முந்திரி, 10 திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற நெய்யில் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து சிம் ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் திப்பி திப்பியாக இல்லாமல் பாயசம் நல்லா சேர்ந்தாப்புல இருக்கும். கோதுமை ரவை எடுத்த கப்பால் 3 கப் உடச்ச வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி அதே பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. ஸ்டீம் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் வேக வச்ச கோதுமை ரவையை எடுத்து லேசாக மசிச்சுட்டு சூடான வெள்ளை கரைசல் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு 1 பிஞ்ச் உப்பு போட்டு மிதமான தீயில் அடிக்கடி கலந்து கொதிக்க விட்டுக்கோங்க. தீயை அதிகமாக வச்சு கலக்காமல் விட்டிங்கன்னா சீக்கிரம் அடியில் ஒட்டிடும். வெல்லம் சேர்த்து ரொம்ப நாள் கொதிக்க விட்டிங்கன்னா கோதுமை ரவையோட சாஃப்ட்னஸ் போய் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் இது மாதிரி லேசாக கொதி வரும்போதே வறுத்து பொடிச்ச தேங்காய் துருவல், 300 ml காய்ச்சின பால் சேர்த்து கலந்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை நிறுத்திடுங்க. வறுத்த முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்து கலந்து பாயசத்தை இந்த அளவுக்கு நீர்க்க வச்சுக்கோங்க. ஆற இன்னும் இறுகி வந்துடும். கோதுமை ரவை எடுத்த கப்பால் 8 கப் பாயசம் கிடைக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.